இந்த முதியோர் இல்லம்லாம் இருக்கும் பாருங்க, அங்கெல்லாம் போய் ஏதாவது நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா அவங்கள போய் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. அதுலேயும் நம்ம ஏதாவது சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனோன்னா அந்த சின்ன பிள்ளைங்களை அவங்க தொடுறது, அவங்கள பார்த்து சிரிக்கிறது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். எல்லா உள்ளத்தினுடைய ஏக்கமும் அன்பும். அதே நேரத்தில் பிசாசானவன் இந்த அன்பிலே ஒரு மாயத்தை கொண்டு வந்து அதை கொண்டு வந்து மனிதனுடைய வாழ்க்கையை இல்லாமலாக்க பார்க்கிறான், விழத்தள்ள பார்க்கிறான், அழிக்க பார்க்கிறான், ஆரோக்கியத்தை எல்லாம் எடுக்க பார்க்கிறான். சிம்சோனை எத்தனை விதங்களிலே பெலிஸ்தியர் விழத்தள்ள பார்த்தார்கள். அவனை விழத்தள்ள முடியவில்லை, விழ வைக்க முடியவில்லை. கடைசியில் அவங்க எதை கொண்டு வந்தார்கள் தெரியுமா? இந்த மாயையான ஒரு அன்பை கொண்டு வந்து அந்த வலையிலே அவனை சிக்க வைத்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கி அவன் கண்களை பறித்து அவன் முடியல தான் அவனுடைய ஸ்ட்ரென்த்தே இருக்கிறது. அவனை அப்படியே வீக்காக்கி, கம்ப்ளீட்டா வீக்காக்கி, கண்களை பறித்து அவன் அடையாளத்தை மாற்றி. ஆமே, பைபிள் சொல்லுகிறது அன்பு ரொம்ப பெருசு. சரியான நேசத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் இந்த வருடம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தமே, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.